நண்பர்களே இன்று 27 நட்சத்திரங்கள் உங்கள் பிறப்பின் ரகசியம் வெற்றி கொள்ளக்கூடிய பாதையுடைய சூட்சம் நட்சத்திரம் வாயிலாக உங்களுடைய வெற்றியின் சூட்சமும் அதை பற்றி பேசிட்டு வரோம். அதில் முதல் நட்சத்திரமான அஸ்வினி நட்சத்திரத்தை பற்றி பேசலாம். அஸ்வினி நட்சத்திரத்துக்கு எந்த மாதிரி செயல்கள் செய்யலாம், எதை செஞ்சால் நல்லது நடக்கும், வெற்றி கிடைக்கும், அதோட சூட்சமும் இந்த மாதிரி வீடியோ யூடியூப்பில் நீங்கள் பார்த்துருக்க முடியாது. அப்படி பிரத்யேகமான வீடியோஸ், பிளாக் பஸ்டர் வீடியோஸ்னே சொல்லலாம். உறுதியாக உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலிஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸில் மேஷ ராசியில் யார் இருந்தாலும் இந்த வீடியோவை தயவுசெய்து அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அவங்க வாழ்க்கையை மாற்றி அமைக்கும், நல்ல பாதையில் வெற்றி அடைய செய்ய முடியும். நீங்களும் இதை ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேஷ ராசியில் அஸ்வினி நட்சத்திரம் முதல் நட்சத்திரம். கிட்டத்தட்ட மேஷ ராசியில் 13 முதல் 20 டிகிரிக்குள்ளே இந்த நட்சத்திரம் வரும். இதில் முக்கியமான செயல்கள், எந்தெந்த செயல்கள் செய்யலாம், எந்தெந்த செயல்கள் அஸ்வினி நட்சத்திரத்தில் இருக்கக்கூடிய செய்தால் நல்லது நடக்கும். தெய்வ சிலைகளை நீங்கள் நிறுவலாம், கோவில்கள் கட்டலாம், இல்லது தெய்வ சிலை நிறுவன இடத்துல உங்களால் முடிஞ்ச ஆராதனைகள், பூஜைகள் செய்யலாம். அதே மாதிரி தலையிலேருந்து முடி எடுக்கிறது, அதாவது சவரத் தொழில் செய்யக்கூடியது இந்த நட்சத்திரத்தில் பிறந்தால் இன்னும் நல்ல வருமானம், பெரிய அளவில் பெயர் புகழ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி மொட்டை எடுத்தல், சவரத் தொழில், அதை பற்றிலாம் பேசணும். கல்வித்துறையில் மிகப்பெரிய அளவில் பிரகாசிக்க வேண்டும்னா அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய பாக்கியம் என்பது உண்டு. 4வதாக விவசாயம் சார்ந்த தொழில்களில் நீங்கள் ஈடுபடும் பொழுது மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு நடக்க உண்டு. இது இப்போ நம்ம சொன்னது ஏதாவது மாறுதலாக இருக்குன்னு சொன்னால் நாம் சொல்லக்கூடியது பொதுவான பலன்கள். உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தில் இருக்கக்கூடிய பலன்கள் சற்று அல்லது பெரிய அளவில் மாறுபடும். அந்த ஜாதகத்தை கீழே கொடுத்துள்ள வாட்ஸ்அப் நம்பரில் கொடுத்தீங்கன்னா நாங்கள் ஆன்லைன்லேயே அப்பாயின்மெண்ட் பார்த்து உங்களுக்கு சொல்ல முடியும். எங்கள் சேவைகள் அனைத்தும் கட்டணத்துக்குரியவே, அதை சொல்கிறோம். அதே மாதிரி இயல்பு, ஒரு அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுடைய இயல்பு எப்படி இருக்கும்? முக்கியமான இயல்பு என்ன? பயங்கரமான மேன்லினஸ் குவாலிட்டி இருக்கும். அது பெண்ணே கூட அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தால் கூட கொஞ்சம் மேன்லினஸ் இருக்கும். 2வது, மிகப்பெரிய அளவில் ஆன்மீகத்தில் சற்று ஈடுபாடுகள் இருக்கும். அதே மாதிரி 3வது, எது வந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படிங்கிற குணாதிசயம் இந்த மேஷத்தில் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்கும். 4வது, அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் பார்வை பலவீனம் என்பது ஏற்பட்டே தீரும். 5வது, அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்களுக்கு குழந்தைகள் நாடாளும் தகுதியை பெறுகிறார்கள் என்றால் அதில் ஆச்சரியம் ஒன்றும் இல்லை. எல்லோரும் அல்ல, பெரும்பாலானவர்கள் எதையோ ஒரு தலைவராக ஒரு பொசிஷனில் முனிசிபாலிட்டியில் ஆரம்பித்து கேபினட் மினிஸ்டர் வரைக்கும் நாடாளும் தகுதியை பெறுகிறார்கள் என்றால் அதில் ஆச்சரியம் இல்லை. அதே மாதிரி வியாபாரிகளாக, அதே மாதிரி ஒரு குதிரையின் தலை போல அமைப்புடைய, அதாவது ஹார்ஸ்னா என்ன, எதையும் ஜெயிக்கும், போட்டியை எடுத்துக்கிறது, போட்டினா ரசிக்கிறது, சேலஞ்சை என்ஜாய் பண்ணது, அப்படி எடுத்துக்கணும். அந்த மாதிரி முனைந்து குதிரை மாதிரி முனைந்து செயல்படக்கூடிய செயல் வீரர்களாக இருக்கக்கூடியது அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள். அஸ்வினி ஒரு தெய்வீக நட்சத்திரம், இயற்கையில் மங்களகரமான ஒரு நட்சத்திரம். அஸ்வினி குமாரர்களுடைய தொடர்புடையதனால் தங்க ரதத்தில் சவாரி செய்யக்கூடிய யோகம் கிடைக்கும்னு வேத சாஸ்திரத்தில் சொல்லப்படுது. அதாவது அப்படியே நம்ம எடுத்துக்கூடாது. நல்ல ஒரு லைஃப் 35-36 வயதுக்கு மேலே கண்டிப்பாக அமையும். அப்படி அமையலைன்னா சுய ஜாதகத்தை பார்க்க வேண்டும் அமைய வைப்பதற்கு. அதே மாதிரி மக்களை குணப்படுத்துவது அப்படின்னா என்ன அர்த்தம்? மருத்துவத்துறையில் மிகப்பெரிய உயரத்தில் இருக்கக்கூடியவர்கள் அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அஸ்வினத்தில் பிறந்தால் மிகப்பெரிய மருத்துவர் ஆகக்கூடிய வாய்ப்பு இயற்கையில் பிரபஞ்சமே உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வீடியோ பார்த்துக்கிட்டு முடிக்கவே முடியும். நான்லாம் டாக்டர் படிக்க முடியுமா? ஆனால் டாக்டர் படித்து டாக்டர் ஆகிருப்பாங்க. ரொம்ப ஏழ்மையான குடும்பத்தில், கனவே கிடையாது, கனவுல கூட முடியாது, ஆனால் டாக்டர் ஆகிருப்பாங்க. இந்த வீடியோ பார்த்துருக்கீங்கன்னா அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி அஸ்வினி நட்சத்திரம் மிகப்பெரிய ஒளியையும் ஒளி தத்துவத்தையும் மகிழ்ச்சியையும் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு நட்சத்திரம். இந்த நட்சத்திரத்தில் யாராவது இந்த யோசிக்கிறீங்களே, அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவங்க ஒரு விடியலின் வெளிச்சமாக யோசனை தருவார்கள். அதாவது ஒரு பெரிய ப்ராப்ளம் இருக்குது, சமுதாயமே ஒரு கட்டுப்படுத்தப்பட்டு விளிம்பு நிலையில் இருக்கக்கூடிய மக்களுக்கு வாசக்கதவை திறந்து விட்டா மாதிரி இந்த அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்கள் மிகப்பெரிய செயல்களை மாவீரர்களாக செய்வார்கள். இந்த நட்சத்திரம் உச்சத்தில் இருக்கும்போது பிறக்கிறீங்க, அஸ்வினி நட்சத்திரம் உச்சத்தில் இருக்கும்போது பிறக்கிறீங்க அப்படின்னா அழகான தோற்றம், நல்ல உடை மற்றும் அலங்காரம், நல்ல ட்ரெஸ் பண்ணிக்கக்கூடியது,
திறமையான மரியாதைக்குரிய வாழ்வை வாழ்வது, குடும்பத்தின் முக்கிய உறுப்பினராக பல ஆண்டுகள் இருப்பது, எல்லாராலும் விரும்பப்படுபவராக இருப்பது, உறுதியான முடிவுகளை எடுப்பது, உணவு பழக்க வழக்கங்களை தயவு செய்து நீங்கள் கட்டுப்படுத்த வேண்டும், மகிழ்ச்சியான கவலையற்றவராக வாழ்வது, அடக்கமாக இருப்பினும் பெரும்பாலானவற்றை நிதி ரீதியாக வெற்றிகரமாக மாற்றுவது. அதாவது ரொம்ப பதிவிசாக இருந்து ஃபினான்ஷியல் டிசிஷன் மூலிமா மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை கொண்டு வருவது. இது எல்லாம் அஸ்வினி நட்சத்திரத்துடைய அடிப்படை குணாதிசயம். அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் 1ஆம் பாதத்தில் பிறக்கிறீங்க அப்படின்னா, அஸ்வினி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறக்கிறவங்களுக்கு நிலையற்ற மனம் இருக்கும். நிலையற்ற மனம் இருக்கும். பாவ செயல்கள் மேலே ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். சிற்றின்ப இன்பங்கள், நம்ம செக்ஷுவல் டிசையர் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். மற்றவங்களை குறை சொல்லக்கூடிய போக்கு என்பது அதிகமாக இருக்கும். நான் முதல் சொன்ன பாயிண்ட்டு, ஒரு அஸ்வினி நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தாலே ஒரு இடத்துல மைண்டு ஸ்டேபிளாக இருக்காது. அது மாறிட்டே இருக்கும். டிசிஷன் மாறிட்டே இருக்கும். சின்ன சின்ன ஆசைகள் மீது அதிகமான பற்றுகள் இருக்கும். அதாவது ஒரு 100 கோடி கரைக்கும் அதை விட்டுருவார். 100 ரூபா காணா போச்சுன்னு வருத்தப்படக்கூடியது யாருன்னா அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தால் முதல் பாதம் தான். எல்லாத்துக்கும் மேலே மற்றவங்களை பார்த்தா அவங்க செய்கிற தப்பை மட்டும் பெருசாக நினைக்கக்கூடிய சில மனோபாவங்கள் இருக்கும். இதையெல்லாம் எப்படி பார்க்கறது, ஹேண்டில் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பேசுவோம். ஆக அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறக்கக்கூடியவர்களுக்கு இயற்கையிலேயே நல்ல பிறப்பும் நல்ல வாழ்வும் அமைவது என்பது இறைவனுடைய வரம். ஆனால் சில நபர்களுக்கு இது மாறி இருக்கு அப்படின்னா உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை எங்களோட வாட்ஸ்அப்பில் கொண்டு கொடுங்க. கண்டிப்பாக எங்களுடைய சேவைகள் அனைத்தும் கட்டணத்துக்குரியவை. ஆனால் உங்கள் வாழ்க்கையில் துல்லியமான விஷயங்கள், நாளைக்கு என்ன நடக்கும், எதிர்காலத்தில் எதிர்பார்க்க முடியும், அதை எப்படி மாற்றி அமைக்க முடியும் அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப டீட்டெயில்டாக பேச முடியும். இந்த பரிகாரங்கள் அப்படின்னு எடுத்தீங்கன்னா அஸ்வினி நட்சத்திரக்காரங்களுக்கு நான் சொல்லக்கூடியது முக்கியமான ஒரு பரிகாரம். தஞ்சை மாவட்டத்திலேருந்து கும்பகோணத்திலேருந்து ஒரு 28 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய கீழ்பெரும் பள்ளம். இந்த கீழ்பெரும் பள்ளம்ல இருக்கக்கூடிய கேது ஸ்தலத்திற்கு ஞாயிற்றுக்கிழமை இரவு சென்று திங்கட்கிழமை காலையில் அபிஷேகம் செய்து வருவது, மிக மிக வெள்ளை ஆடை வஸ்திரத்தை தானம் செய்வது, தயிர் சாதம் தானம் செய்வது மிக மிக நல்ல பலன்களை தரும். அதற்கும் மேலாக வீட்டில் இருந்தபடியே கணேச பஞ்சரத்னம் ஸ்லோகத்தை படிக்கிறதுங்கிறது மிகப்பெரிய நல்ல மாற்றங்களை கொண்டு வரும். நல்லா ஆகணுங்கிற எண்ணம் முதல்ல வேணும். நல்லதை நாம் முதல்ல நினைக்கணும். நம்ம சுற்றி எவ்வளவுதான் கெடுதல் இருந்தாலும் நாம் நல்லதை ஸ்டில் நம்ம நல்லதையே நம்ம நினைக்கணும், நல்லதை பேசணும். கண்டிப்பாக நல்லது எதிர்காலத்தில் ஜெயித்தே தீரும் என்று கூறி என் அன்புமிக்க அஸ்வினி நட்சத்திர நேயர்களுக்கு மறுபடி உங்களை எல்லாம் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.